கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப விசித்ரா மேடம் இதை ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தினேஷ்க்கும் விசித்ரா மேடமுக்கும் ஆவறதே கிடையாது. அது அப்போத்தந்தே தெரிஞ்சுது. பாம்பும் கீரி பிள்ளையும் போல் மாற்றி வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் கூட தினேஷ் அட்டாக் பண்ணுறது நம்ம விசித்ராமாவை ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் வைஸாக, அதாவது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி சரியில்லை, அவங்க வந்து மற்றவங்களை ட்ரீட் பண்ணுற விதம் சரியில்லை, அவங்க எப்படியாவது வந்து எதனா ஒன்று சொல்லி எஸ்கேப் ஆகி வேலையிலேருந்து தப்பிச்சிக்கிட்டே இருக்காங்களே தவிர வேலை செய்கிறதே கிடையாது. ஏதாவது ஒருத்தவங்களை டிஃபேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் நல்லா கை தட்டுறாங்களோ அவங்க கூடயே போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முழுக்க இந்த கேம் வைஸும் இந்த பிக் பாஸில் இருக்க டேஸ் வைஸுமே வந்து அவங்கள அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இதுவும் ஒரு அட்டாக்னா கூட ஓகே, கேம் வைஸ் அட்டாக் பண்ணுறாங்க, அவங்க வந்து எந்த ஒரு பர்சனல் லைஃப்குள்ளேயும் போகல அப்படின்னு சொல்லி தினேஷை பாராட்டலாம். பட் இருந்தாலும் கூட நம்ம விசித்ரா மேடம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தினேஷோட ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சனல் லைஃப்பை மட்டுமே தான் அட்டாக் பண்ணி பேசுகிறாங்களே தவிர கேமை பற்றி தலையிடுறதே கிடையாது. நேற்று ஒரு கான்வர்சேஷனில் உட்காந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளோட மாயா, பூர்ணிமா, அது மட்டும் இல்லாமல் நம்ம விசித்ரா மேடம், இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட தினேஷோட லைஃப்பை பற்றி எனக்கு கொஞ்சம் வந்து புரிய ஆரம்பிக்குது. அவர்கிட்ட வந்து இது வரைக்கும் யாராவது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு நியூ லவ்வாக காமிச்சிருந்தா கூட அவரால் அதை ஏற்றுக்க முடியல போல இருக்குது. அதை சந்தேகப்படுறாருன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து யார் அவர் மேலே லவ் காட்டினாலுமே அது வந்து உண்மையான லவ்வா அப்படின்னு சொல்லி அவர் வந்து சந்தேகப்படுறாரு. அவருக்கு அதால் ஏற்றுக்கிறதுக்கான மனப்பான்மையே கிடையாது. அதனால தான் அவரை விட்டு நிறைய பேர் போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அந்த மனுஷனை பார்த்தாலே அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க டேரெக்டாக அட்டாக் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷோட பர்சனல் லைஃப், அதாவது நம்மளோட ரக்ஷிதாவை. எஸ், கிட்டத்தட்ட வந்து அவங்க தான் இவங்களை விட்டு போயிட்டாங்க, அவங்க தான் ஒரு லவ்வை காமிச்சாங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இது எதுக்கு தேவையில்லாத பர்சனல் லைஃப் அட்டாக் அப்படின்றது தான் தெரியல. இதை புரிஞ்சுக்கிட்ட மாயா, பூர்ணிமா 2 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இதை பற்றிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ண வேணாம், அது அவங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் கூட நம்மளோட விசித்ரா விடுற மாதிரி இல்லைப்பா, என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன், அந்த மனுஷனை பாருங்களேன், ஒருமே வெறுப்பாக இருக்கு அவரை பார்த்தாலே, இதனால தான் அவங்க கூட யாருமே இருக்கிறது இல்லை, எல்லாரும் விட்டு ஓடிடுறாங்க அவரை விட்டு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ரொம்பவே தப்பாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சைன் பண்ணுறாங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.